பக்கோடாக்கு மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல அரிசி மாவு 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, அரைச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் பட்டர், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரியே கொஞ்சம் லூசா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உரல்ல புழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உரல் எடுத்துக்கோங்க. ஓலை பக்கோடா அச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மாவு போடும்போது ஒட்டாம வரும். கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. உரலை வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு பாத்தீங்களா? பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த ரிப்பன் பக்கோடா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸா 10 to 15 மினிட்ஸ்ல ஈஸியா உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியா ஜாலியா